ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணியம் கோவர்தன பலிஹி என்கிற தலைப்பில் இருக்கிற இந்த 62வது தசகத்தை பார்ப்போம். கோவர்தன மலைக்கு ஆராதனம் செய்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கு. ஒரு முறை இடையர்கள் இந்திரனை பூஜிக்க எண்ணி பொருட்களை சேகரித்து கொண்டிருந்தார்கள். இந்திரனின் கர்வத்தை அடக்க நீ நினைத்தாய். தந்தை நந்தகோபனிடம் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் எதற்கு என்று ஒன்றும் அறியாதவன் போல் கேட்டான். நந்தகோபர் சொன்னார், இந்திரன் மழையை தருவிக்கச் செய்து இவ்வுலகை வாழ வைக்கிறான். இந்த உலகை வாழ வைக்கிறான். இந்திரன் மழையை பெய்விக்கச் செய்து இவ்வுலகை செழிப்பாகச் செய்திருக்கிறான். அனைவரின் பிழைப்பும் இந்த மழையினால்தான் நடக்கிறது. ஆனிரைகளும் புல்லையும் நீரையும் புல்லையும் நீரையும் நம்பி வாழ்கின்றன. அதனால் வருடத்திற்கு ஒரு முறை அவனுக்கு இவ்வாறு பூசனை செய்கிறோம் அப்படின்னு நந்தகோபர் பதில் அளிக்கிறார். தந்தையே, இந்திரனால் மழை வருகிறது என்று நீங்கள் சொல்வது உண்மையல்ல. நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மத்தினால்தான் மழை உண்டாகிறது. காட்டில் உள்ள மரங்கள்தான் இந்திரனுக்கு பூஜை செய்கின்றன. நாம் வேறு இதை ஏன் செய்ய வேண்டும் என்று நீ கேள்வி கேட்டாய். ஆனிரைகள் நம் இடையர்களுடைய சொத்து. கோவர்தன மலைதான் அவைகளுக்கு வேண்டிய நீரையும் புல்லையும் தருகிறது. அதனால் கோவர்தன மலைக்கும் தேவர்களை விடச் சிறந்த முனிவர்களுக்கும் தான் பூஜை செய்ய வேண்டும் என்றாய் நீ. இதனை கேட்ட ஆயர்கள் கோவர்தனத்திற்கும் முனிவர்களுக்கும் பூஜையை தொடங்கினார்கள். அனைத்து பூசணைகளையும் நீயே மலை வடிவில் ஏற்றுக்கொண்டாய். அர்த்தமார்த்தம் உங்களுக்கு? ஸோ கண்ணன் பிரகாரம் இந்த மலைதான் ஆனிரைகளுக்கு தேவையான நீரையும் புல்லையும் தருகிறது. அந்த கோவர்தன மலைக்குத்தான் நாம் பூசனை செய்ய வேண்டும். ஏன்னா கண்ணன் பார்த்தான், கோவர்தன மலைக்கு இந்திரனுக்கு பூஜை செய்வதற்காக இடையர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். தந்தையிடமிருந்து தெரிந்து கொண்ட விஷயத்தை கண்ணன் இவ்வாறு சொல்கிறான். புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அவர்களும் கண்ணன் சொல்படியே கோவர்தன மலைக்கும் முனிவர்களுக்கும் ஆராதனம் செய்தார்கள். அந்த ஆராதனத்தை மலை வடிவில் நீ ஏற்றுக்கொண்டாய் அப்படின்னு சொல்கிறார் நாராயண பட்டத்திரி. ஆயர்களிடம் சொன்னாய், நான் கூறியது போல் கோவர்தன மலை நம்முடைய பூஜையை ஏற்றுக்கொண்டு விட்டது. ஒருவேளை இந்திரன் கோபித்து கொண்டாலும் இந்த மலையே நம்மை காக்கும். கோவர்தன மலை நம்முடைய பூஜைகளை ஏற்றுக்கொண்டு விட்டது. ஒருவேளை இந்திரன் கோபம் கொண்டாலும், அவன் ஏதாவது நமக்கு கெடுதல் செய்தாலும் இந்த மலையே நம்மை காக்கும் அப்படின்னு ஆயர்களிடம் நீ சொன்னாய் அப்படின்னு எழுதுகிறார். எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார்கள். தனக்கு சேர வேண்டிய பூஜையில் தடங்கல் ஏற்பட்டதை அறிந்த இந்திரன் சினம் கொண்டான். உன்னை பற்றியும் உன்னால் தான் தனக்கு இந்திர பதவி கிடைத்தது என்பதை அறிந்தும்
இந்திரன் அகங்கார மிகுதியால் வெகு கோபமடைந்தான். இந்திரனுக்கு தெரியும் கண்ணன்தான் எல்லாம் என்று. நான் பந்திர பதவியில் இருப்பதற்கு காரணமும் கண்ணன்தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவனுடைய அகங்காரம் அவனை கோபமெடுக்கச் செய்தது. அகங்கார மிகுதியால் வெகு கோபம் அடைந்தான். ஸ்ரீமன் நாராயணனே மானுட அவதாரம் எடுத்து இவ்வாறு செய்வது தேவர்களுக்கு ஒரு அவமானம் அல்லவா? ஆயர்களின் சொத்தை அழித்து துவம்சம் செய்வேன் என்று சூளுரைத்தான். ஐராவதத்தில் ஏறிக்கொண்டு வஜ்ராயுதத்தை கையிலேந்தி பிரளயகால மேகங்களை ஆயர்பாடியையே அழிக்க ஏவிவிட்டான். அர்த்தமாதவங்களுக்கு அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஐராவதத்தில் ஏறிக்கொண்டு கையில் வஜ்ராயுதத்துடன் மேகங்களுக்கு பிரளயகால மேகம்னா ரொம்ப மழை பெய்கிற மேகங்களை அவன் ஆயர்பாடியை அழிப்பதற்காக ஏவி விட்டான். அக்னி வாயு முதலிய தேவர்கள் தமக்குள்ளே பரிகசித்து கொண்டார்கள் இருக்கு. பரிகசித்து கொண்டார்கள். இந்திரனை பற்றி அவளுக்கு புவர் ஒப்பீனியன். இப்போ நல்ல ஒப்பீனியன் இல்லை, நல்ல அசாமியாக இல்லையே. மூவுலகிற்கும் தேவனே என்ன மாயம்னு இவர் சேர்த்துக்கிறார். உலகிற்கும் தேவனே என்ன மாயம், உன்னை எவரால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கார். இந்திரனால் நமக்கு ஒரு கேடும் ஏற்படாது. முனிவர்களும் கோவர்தன மலையும் நிச்சயம் நம்மை காப்பாற்றும் என்று ஆயர்களுக்கு ஆறுதல் சொன்னாய். பயத்தை போக்கி சமாதானம் அளித்தாய். இந்திரனுடைய தாக்குதலுக்காக காத்து கொண்டிருந்தாய் அப்படின்னு இந்த தசகத்தை முடிக்கிறார். இது கடைசி ஸ்லோகமாக இருக்குது. அதில் சொல்கிறார், மருத்கேகாதீச பிரணுத முரவைரின் மம கதான். இதான் இந்த எக்ஸ்பிரஷன். மருத்கேகாதீச பிரணத முரவைரின் மமகதான். அர்த்தம் மருத்கேகாதிசன குருவாயூரப்பனே அப்படின்னு கூப்பிடுறார். மருத்துன்னா காற்று, வாயு, கேகன்னா அதனுடைய வீடு, அந்த வீட்டுக்கு ஈசன், அதாவது கிரேகாதீச மருத்கிரேகாதீச அப்படின்னு குருவாயூரப்பன் அர்த்தம். முரவயிரின் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. முரண் என்கிற அசுரனுக்கு எதிரியே இல்லை, முரண் என்கிற அசுரனை அழித்தவனே. மம கதான் என்னுடைய நோய்களை பிரணுத விரட்ட வேண்டும், அழிக்க வேண்டும். டிரைவவேன்னு அர்த்தம். பிரணுதன்னா பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். இவ்வாறு இந்த 62வது தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்ரி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.